சரி, பிவிசி வாட்டர் டேங்க எதுக்கு இந்த மாரி உயர்த்தி வைக்காங்க? அது என்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஏன்னா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்ல. சும்மா நம்ம வந்து உயர்த்தி வைக்கிறதுக்கான காரணம் வேணும்ல. ஸோ அது என்னங்கிறத பார்ப்போம். அடுத்து இந்த மாரி வாட்டர் டேங்க வந்து நம்ம வந்து என்ன வாஸ்துபடி எங்க வைக்கணும்? இது 2யும் பத்தி பார்ப்போம். முதல் வந்து வாட்டர் டேங்க வந்து எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா, குபேர மூலையில வைக்கணும். தென் மேற்கு மூலையில தான் வைக்கணும். அதுதான் பாரம் ஏற்றணும். படி நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் அங்கே தான் வைக்கணும். ஹெட்ரூம் போடுறதா இருந்தாலும் அங்கே தான் போடணும். எதாக இருந்தாலும் அந்த தென்மேற்கு மூலை தான் உயர்ந்திருக்கணும். ஸோ அந்த பர்பஸில் நம்ம வந்து வாட்டர் டேங்க் வந்து வாஸ்துப்படி தென்மேற்கில் வைக்கணும். அடுத்து அதுவுமே இந்த மாதிரி உயரமாக தான் வைக்கணும். என்ன ரீசன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரீசன் வந்து நம்மளுக்கு வந்து தலைச்சங்கள் வந்து நம்ம வந்து ஸ்லோப்பாக போட்டிருப்போம். 1:3 அந்த ஸ்லோப்பில் அப்படியே ஸ்லோப்பாக இருக்கும். ஸோ டேங்க் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லோப்பாக இருந்தது அப்படின்னா ஒரு இடத்துல வெயிட் வந்து அதிகமாக ஏறும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ரூஃபுக்கு வந்து பிரச்சனை வரும். சரிங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோப்பை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம மேலே இந்த மாதிரி ஒரு 3 இன்ச்சோ 4 இன்ச்சோ உயர்த்தி ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளாட்டாக போட்டோம் அப்படின்னா தண்ணி போகிறதுக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு வாட்டம் கொடுத்து ஃப்ளாட்டாக போட்டோம் அப்படின்னா அந்த வெயிட் வந்து ஈவனாக அந்த இடத்த வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிரும். அடுத்த ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ப்ரெஷர் கிடைக்கும். வாட்டரோட ப்ரெஷர் கொஞ்சம் உயரமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து எல்லா இடத்துலையுமே இப்போ இங்கே ஒரு பைப் போகுது, இங்கே ஒரு பைப் போகுது, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷரும் ஈவனாக கிடைக்கும். அடுத்து நம்ம அந்த பைப்புமே வந்து நம்ம அந்த ஸ்லோப்பை அதிகம் கொடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து ஸ்லோப்பை கொடுத்துக்கலாம். ஒருவேளை இப்போ நம்ம இதே தரையில் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பைப்பு போகுது அப்படின்னா அந்த பைப்பு வந்து ஏன்னா அங்கே தலைச்சங்கள் வந்து உயரமாக இருக்கும். வாட்டத்துக்காக நம்ம இப்படி கொடுத்துருப்போம். ஸோ அப்போ அந்த பைப்பை வந்து நம்ம தலைச்சங்களை உடச்சி கீழோடி போடுறது மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக கொண்டு போகல. ஸோ இந்த மாதிரி உயரமாக நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பைப்பு வந்து ஸ்ட்ரைட்டாக போனாலும் நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. அந்த தலைச்சங்களுக்கு எந்த டேமேஜும் வராது. ஸோ அதனால கொஞ்சம் உயரமாக போடுறோம். ஸோ இதை மாதிரி நுணுக்கமான விஷயங்களை பார்த்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு வந்து பிளானோ, எஸ்டிமேஷனோ, எலிவேஷனோ, ஸ்ட்ரக்சரல் டிராயிங் எதாக இருந்தாலுமே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.